என் பேரண்ட்ஸ் என்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு போனாங்க. நான் ரொம்ப அழுதேன். ஆனால் அவங்க என் குரலை கூட கேட்கவே இல்லை. அப்போது நான் நினச்சேன், அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்கன்னு. 2 நாளில் வந்து பிக் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் 2 நாள் கடந்து 10 நாள் ஆயிடுச்சு. அப்போ தான் புரிஞ்சுது அவங்க வரவே மாட்டாங்கன்னு. ஆமாம், அவங்க வரவே இல்லை. நான் யார்கிட்டேயும் பேசாமல் தனியாக உட்காந்துருப்பேன். அப்போ நான் என் கனவுகளை ட்ராயிங்கில் வரைய ஆரம்பித்தேன். ஒரு சந்தோஷமான குடும்பம், அதாவது என் சந்தோஷமான குடும்பத்தில் நான் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன். நான் உண்மையிலேயே டெய்லி என் ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணினேன். ஒவ்வொரு ராத்திரியும் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். தூங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டங்கிறத விட பயமாக இருந்தது. என் லைஃப் இப்படியே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் என் மனசில் இருந்தது. நான் அவங்கள டெய்லி நினைக்கிற மாதிரி, அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை ஞாபகத்தில் வச்சிட்ருப்பாங்களா, என்னை டெய்லி நினச்சி பார்ப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. என் மேலே இருக்கிற கோவம் எப்போ குறைஞ்சாக்கா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு நாளும்.